அருமையான சுவையான புசு புசுன்னு மெத்து மெத்தான மெதுவடை. ஹாய் ஹலோ வணக்கம். தோசை டு பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். அருமையான சுவையான புசு புசுன்னு மெத்து மெத்தான மெதுவடை தயார் செய்யும் விதத்தை பார்க்கலாம் வாங்க. இந்த மெதுவடை பதிவை ஏற்கனவே நாங்கள் வெளியிட்டிருந்தாலும் இப்போ இன்னும் கொஞ்சம் கூட அதிகமான அதை சரியாக செய்யக்கூடிய விதங்களையும் நாங்கள் அதுக்கான நுணுக்கங்களையும் இதில் தெரிவித்து எப்படி அழகாக செய்யலாம் அப்படின்றதுலாம் இப்போ பார்க்க போகிறோம். தப்பே இல்லாமல் சுவையான வடை செய்யலாம் வாங்க. இப்போ முதல்ல இந்த உளுந்து வடை செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு சரியான நல்ல உளுந்தம்பருப்பாக இருக்கணும். அப்போ தான் இதனால் தன்மை ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளுக்கு அந்த அரைந்து வரும்பொழுது அதனுடைய தன்மை ரொம்ப நல்லா இருக்கணும்னா சரியான உளுந்தை நம்ம தேர்ந்தெடுக்கணும். முழு உளுந்தை உபயோகப்படுத்தினீங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு அரை உளுந்து தான் உபயோகப்படுத்த முடிஞ்சவங்க அது ஒன்றும் நம்மளால் பண்ண முடியாது. ஆனால் இப்படி நம்மளுக்கு ஒரு தேர்வு பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் பொழுது முழு உளுந்தாக தேர்ந்து எடுத்துக்கலாம். அதை நல்லா நான் ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அரை மணிலேருந்து 1 மணி நேரம்ன்றது கணக்கு. அதனால் நீங்கள் 1 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊற வச்சுட்டு இப்போ பார்த்தீங்களா தண்ணி முழுவதுமாக வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்குவத்தில் நம்ம அரைச்சோன்னா நல்லா வரும். இதையே நம்ம கிரைண்டர் உபயோகப்படுத்தி செய்யும் பொழுது இதே மாதிரி தண்ணியை வடிச்சிட்டு கிரைண்டரில் போட்டுடலாம். போட்டுட்டு தண்ணீர் ஊற்றுவதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஐஸ் கட்டிகளை போட போகிறோம். அது மாவின் கட்டித்தன்மை மாறாமல் இருக்கவும் மாவு சூடாகாமல் இருக்கவும் நம்மளுக்கு உதவும். பார்த்தீங்களா நல்லா கட்டியாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இன்னும் முழுவதுமாக அரைக்கப்படலை உளுந்து. அதனால் கொஞ்சம் காத்திருந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் ஒரே ஒரு ஐஸ் கட்டியை இதில் போட்டுடலாம். பார்த்தீங்களா இந்த மாவின் தன்மை ரொம்ப அழகாக மிருதுவாக இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா நம்மளுடைய வடை மாவு அருமையான பக்குவத்தில் அரைஞ்சு காணப்படுது. அதாவது அதன் மேலே ஒரு பளபளப்பு தன்மை வந்திருக்கு. அதே நேரத்தில் பார்க்குறதுக்கு கட்டிகள் இல்லாத மாதிரி இருக்குது. இதுதான் இது அரைஞ்சதற்கான அறிகுறி. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு மேலும் இருக்கக்கூடிய இதே உளுந்துகளை இதே மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்படி போட்டால் கட்டியாக வரும். இப்போ நம்மளுடைய உளுந்து மாவை அரைத்து தயாராக இருக்குது. இப்போ இது எப்படி புசு புசுன்னு வருதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 மேஜை கரண்டி அளவுக்கான அரிசி மாவு. நம்மக்கிட்ட மிளகு இருக்குது. இதை முழுவதுமாக போட்டால் சில நேரங்களில் வெடிக்கலாம். அந்த அபாயத்திலேருந்து தப்பிக்கிறதுக்காகவும் மற்றும் இது கொஞ்சம் கலந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக லேசாக நுணுக்கி போட்டுக்கலாம். ரொம்ப உடைக்கலை, லேசாக தட்டிக்கலாம். இதையும் சேர்த்துடலாம். இப்போ ஒரு மரக்கரண்டி, வழிக்கரண்டி அல்லது இது போன்ற ஒரு விப்பர் இதை வச்சு இந்த மாவை நல்லா பொங்குற மாதிரி அடிக்க போகிறோம். பொதுவாக இது கூட நம்ம வெங்காயத்தின் மீது நம்ம கொஞ்சம் உப்பு தூவிட்டு அதுக்கப்புறமா அதை இதில் போட்டு சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ பண்டிகை காலம்ன்றதுனால இதை நீங்கள் வெங்காயத்தை தவிர்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் நம்ம வெங்காயம் போடாமல் வெறும் மிளகு போட்டு செய்கிறோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ நல்லா அடித்து பக்குவத்தில் நம்மளுடைய மாவு தயாராக இருக்குது. இது சில இடங்களில் சில பேருக்கு கொஞ்சம் நீர்த்து போயிடுச்சு அப்படின்னு ஒரு பயம் வரலாம். அப்படி வந்தால் கவலைப்படாதீங்க. இதை நேராக நம்மளுடைய குளிர் சாதன பெட்டியில் ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம எண்ணெயை சூடாக்கலாம். அதுக்குள்ளார இது சரியான பக்குவத்துக்கு தயாராகிடும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சான்னு சோதித்து பார்த்தாச்சு. இப்போ இது போன்ற ஒரு பாத்திரத்தில் குளிர்ந்த தண்ணியாக இருக்கட்டும். இதில் நம்ம கைகளை நினச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வடையை செய்யலாம். ஒரு சிறிய உருண்டை, இதன் மத்தியில் ஒரு துளை.
இதன் மத்தியில் இப்படி பண்ணிவிட்டு நடுவில் வேகணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணினோன்னா நடுவில் ஒரு சிறிய துவாரத்திற்கான வழியை கொடுத்தோம். அப்போ என்ன ஆகும்னா சுற்றுப்புறமும் நல்லா வெந்து காணப்படும்ன்றதுக்காக தான் கொடுத்தோம். அதனால் நாம் வந்து வீட்டில் செய்யும் பொழுது நமக்கு ஏற்ற மாதிரி சிறிய சிறிய வடைகளாகவோ சிறிய துவாரங்களாகவோ போட்டு நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். எண்ணெயின் சலசலப்பு வந்து அடங்கிடுச்சு. அதாவது மேலே பார்த்திங்கன்னா அது வந்து மேலே திரிகிறதெல்லாம் குறைஞ்சிட்டே இருக்குது. அதை தவிர வடையின் நிறத்தில் ஒரு அருமையான மாற்றம் காணப்படுது. இப்போ வந்து நம்ம இதை எடுத்துடலாம். என்ன நண்பர்களே, இந்த அருமையான சுவையான மெத்தென்ற வடைகளை பார்த்தீங்க இல்லையா? அதாவது வடை எப்படி இருக்கணும்னா வெளிப்புறம் முறுமுறுணும், அதே நேரத்தில் உள்ளே வந்து கொஞ்சம் காற்று புகுந்து கொஞ்சம் கூட நல்லா அதனுடைய தன்மை மெத்துன்னு இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய வீட்டு வடைகள் சரியானபடி வரும். இதே மாதிரி நீங்கள் இதை முயற்சியை பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களோட வடையும் நல்லா மெத்துன்னு அதே நேரத்தில் சுவையாகவும் முறுமுறுனும் இருக்கும். செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை டு பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீட்சாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.